சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ஸ்னேகாவுக்கு அந்த ஆள் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சிவா நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமே அவர்கிட்ட இருந்து நீங்க தான் தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு நம்ம சிவா நல்லபடியா கீழே வரவே கூடாது, அதே மாதிரி கையில் இருக்கிற ஆதாரத்தையும் சுக்குநூறா உடைச்சு எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஸ்னேகா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி மேடம் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியும், ஏற்கனவே நாங்கள் தான் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு. எங்ககிட்ட இருந்து வாக்குமூலத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. இனிமே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெருசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடுங்க, அவ்வளோதான் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆக்சிடெண்ட்டில் சிவாவுக்கு லைட்டாக தான் அடிப்படும், ஆனால் கையில் இருக்கிற ஆதாரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் தப்பிச்சிடலாம், நானும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் போடுறாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அந்த சிவா நல்லபடியாக இங்கே சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆளை செட் பண்ணி சிவாவை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து இருந்துட்டு சிவா டாக்டருக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சிவா ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாரு. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிந்து பைரவி சீரியல்ல சிவாவை எப்படி சிந்து காப்பாற்ற போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.